நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கதிரிலேருந்து கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. என்னோட ஓஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தா சுத்தமாக கூலிங்கே வரல. அதே போல் எல்லா அவுட்டோரும் ரன் ஆகுது. நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது என்னன்னு செக் பண்ணி தரணும்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் டேரெக்டாக சைட்டுக்கு போய்ட்டுங்க. சைட்டில் போய்ட்டு ஏசி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அவுட்புட் எல்லாமே போகுது. அவுட்டோர் ரன் ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா ஃபேன் பிளேட் ரன்னே ஆகலைங்க. கஸ்டமர்கிட்ட சொன்னது ஃபேன் பிளேட் தான் சார் ரன் ஆகலை, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வந்து ஸ்கூட்டரை வச்சு ஷேக் பண்ணால் வந்து ஃபேன் பிளேட் ரன் ஆரம்பிச்சிச்சுங்க. சரி, டாப் ஷீட் மூவ் பண்ணி பார்த்தா கெப்பாசிட்டி வந்து பஸ்ட் ஆயிருந்ததுங்க. கஸ்டமர்கிட்ட சொன்னால் கெப்பாசிட்டி தான் சார் சேஞ்ச் பண்ணும், அதான் டேமேஜ் ஆகிருக்கணும். கஸ்டமர் சரி ஓகே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. அதே போல் இது சர்வீஸ் பண்ணி ஒரு 1 இயர் மேலே ஆகுது, எனக்கு ஃபுல்லாக கழட்டி சர்வீஸ் பண்ணி தரணும்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கேஸ்லாம் பம்ப் டவுன் பண்ணிவிட்டு ஃப்ளாரில் மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஃப்ளாரில் மூவ் பண்ணிட்டு நம்ம இன்டோர் வந்து பாட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. பாட்டாக பிடிச்சி நம்ம ஃபுல்லாக இன்டோர் வாட்டர் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்டோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்ச கையோட அவுட்டோரையும் வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. அவுட்டோர் வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்டோர் வந்து ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இன்டோர் ரீஸ் பண்ணிவிட்டு இன்டோர் லாக் பண்ணிவிட்டு ஃப்ளார்லாம் டைட் பண்ணிட்டுங்க. ஃப்ளார்லாம் டைட் பண்ணி லீக்கேஜ்லாம் பார்த்தோம், லீக்கேஜ்லாம் இதுமாதிரி. ஸோ ஃபைனலாக கெப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துங்க. இது போல் சர்வீஸ் வந்து கீழே இருக்குது, மறக்காமல் கனெக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.